ஸோ நம்ம இப்போ டேட்டா கிளீனிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த பாக்ஸை ஒரு எக்ஸலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கர்ஸை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்க மார்க்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம்னா ஒரு டேட்டாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் ஆகில இது நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது பிளாக் இருக்கிற பாக்ஸில் தான் பிளாக் வைக்க போகிறேன். ஸோ பென் இருக்கிற பாக்ஸில் தான் பென் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ க்ரீன் கலர் எல்லாமே ஒரே பாக்ஸில் அண்ட் ரெட் கலர் எல்லாமே ஒரே பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கு. இப்போ ரெட் கலர்ல பார்த்தீங்கன்னா 2 ரெட் கலர் இருக்கு, கிரீன் கலர்ல 2 கிரீன் கலர் இருக்கு, பிளாக்ல 3 பிளாக் இருக்கு. இப்போ இது எல்லாமே நான் ரிமூவ் பண்றேன். டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டா எக்ஸல் வந்து கிளீனா இருக்கு. ஸோ அன்வான்ட் டேட்டா எல்லாமே வெளில போய் டேட்டாஸ் எல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் ஆகியும் இருக்கு. இதுக்கு பேர் தான் டேட்டா கிளீனிங் சொல்றாங்க.